இப்போ நீங்க உள்ள வரலாம். வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க. இந்தா இத பிடிச்சுக்கோ. சம்பந்தியம்மா, உங்க ரூம் ரெடியா இருக்கு. உங்களுக்கு எப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுதோ அப்ப போய் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்தனா எல்லா ஏற்பாடையும் பண்ணிருக்கா. அப்படி இருந்தும் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பா எங்ககிட்ட கேளுங்க. நந்தினி, மாப்பிள, உங்களுக்கும் தான். ப்ளீஸ் ஆண்டி, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. இதுவும் எங்க வீடு தான். நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? டீ, காஃபி, சர்பத்? மேங்கோ ஷேக் குடிக்கிறீங்களா? நான் ரெடி பண்றேன். வேண்டாம் ராகுல், என் வயிறு ஏற்கனவே ஃபுல்லா இருக்கு. விட்டா நான் நல்லா தூங்கிடுவேன். இன்னைக்கு வேண்டாம், நாளை காலையில பார்க்கலாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் நந்தினியும் ரெஸ்ட் எடுங்க. காலையில நீங்க சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டாம். நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். இது ரொம்ப தப்பு அங்கிள். நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. நாங்க பொண்ணு வீட்டு டீம்ல இருக்கோம். ஓ, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா நாம எல்லாரும் சேர்ந்து அவங்கள சமாளிக்கலாம். அது சரிதான். எங்க பெரியம்மா கல்யாணம் ஆச்சே, நாங்க எந்த குறையும் வைக்க மாட்டோம். சரியா? தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ ஆண்டி. நாங்க வரதுக்கு முன்னாடியே நீங்க இவ்ளோ செஞ்சிருக்கீங்க. இது பரம நந்தினி. பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. பிறந்த வீட்டுல அதிகாரமா இருக்கணும். சரியா? சரி, போய் ரெஸ்ட் எடுங்க. தெரியல இது எந்த அளவுக்கு உண்மைன்னு. கிராம்ல வர புகையில மெகந்தி இன்னும் கலரு அதிகமா கொடுக்கும். எங்க அம்மா சொல்லுவாங்க, மாமியாரோட அன்பு அதிகம் இருந்தா மருதாணி போட்ட கை ரொம்ப சிவந்திருக்குமா. ஆனா எங்கம்மா வேற ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன? அது என்னன்னா, புருஷனுக்கு பொண்டாட்டி மேல எந்த அளவுக்கு அன்பு இருக்கோ அந்த அளவுக்கு கையில இருக்கிற மருதாணியும் செவக்குமா. நீங்க வேணா பாருங்க, உங்க கையில இருக்கிற மருதாணி எந்த அளவுக்கு செவக்க போகுதுன்னு. இந்த விஷயத்துல நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன். எனக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி எல்லா பொண்ணுங்களுக்கும் கடவுள் கொடுப்பாரு. 35 வருஷம் அவர் கூடவே இருந்து ஒரு 5 நிமிஷம் கூட அவர் இல்லைன்னா எதையோ இழந்துட்ட மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களை விட புருஷனை பிரிஞ்ச வலியை யார் அதிகமா அனுபவிக்க முடியும்? அந்த கடவுள் உங்க 2 பேரையும் எப்பவுமே சந்தோஷமா வச்சிருக்கணும். உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற இந்த நினைவு என் மனசுல ரொம்ப ஆழமா சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. அந்த கடவுள் அருளால உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நாள் வந்துகிட்டே இருக்கணும். சம்பந்தியம்மா, டீ. இந்த நேரத்திலயா? பேசிக்கிட்டே டீ குடிக்கிறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கு. இந்தாங்க. இந்தாங்கம்மா. அப்புறம் சம்பந்தியம்மா, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி சேர்ந்து உட்கார்ந்து ராத்திரி ஃபுல்லா பேசுறது திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. அம்மா, உண்மையா சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு அதே பயம் இருக்கா 35 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஃபீல் பண்ண மாதிரி? அதை விட அதிகமாவே இருக்கு. அப்பெல்லாம் பயத்தை விட எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது. போக போற புகுந்த வீடு எப்படி இருக்கும், புது வீடு. ஆனா சம்பந்தியம்மா, இன்னைக்கு நீங்க எதுக்காக பயப்படணும்? புது உறவுகளை இணைக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா பழைய உறவுகளை இணைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுலதான் அதிக நம்பிக்கை, எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கும். அப்படி அந்த 2ஐயும் நம்ம நிறைவேற்றலன்னா பிரச்சனைகள் அதிகமாயிடும். அடடே, மறந்துட்டேன். இத பாரு நந்தினி, உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி கேளுமா, ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாத்திரை போட்டுக்கிட்டாரா இல்லையான்னு. அப்புறமா அவர்கிட்ட சொல்லிடு, அவருடைய போர்வைய அலமாரியில கீழ்த்தட்டுல வச்சிருக்கேன்னு. அவரால குளிர் தாங்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாரு. சரிம்மா, இப்பவே பண்றேன். என்னங்க, நான் கொஞ்சம் பெரியமா கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். உள்ள வரலாமா? வாங்க மாப்ள. பெரியமா, உங்களுக்கு கமலா அக்கா கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க, நான் பேச வைக்கிறேன். நான் இருக்கேன்ல.